எரிக்க மட்டும்தான் போறோம், அடுத்த செய்ய போறது இல்ல. இப்பயே மணி 9. பைத்தியம் இப்படித்தான். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இப்ப எண்ணெய் புடிச்சு பத்திக்கிட்டு எரிய போகுது. சும்மாறா, தண்ணி உள்ள விடக்கூடாது, பத்திக்கிண்டா. குண்டாடா எங்க அம்மா அடிக்கும். என்ன பண்ற, தண்ணி ஊத்தினாலும் பிடிக்குங்களா? அது பிடிக்காத, அது பிடிக்காத. ஓடு அருமை. முதல் கட்ட சோதனையே பெரிய சோதனை. கவுத்தீர் ஆக்சிஜன் இல்லைன்னா எரியாது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுடா, அடிப்பாங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா போயிருச்சு, எதிர்பார்த்த மாதிரி வரல. ஃபர்ஸ்ட் குண்டான ரெடி பண்ணுவோம், அப்புறம் வந்து பிரியாணி பண்ணுவோம். கமர்ஷியல் பிரேக். A few moments later. ஆக்சியோன் பேரே வழியே இல்லை, நூறு பேர் எப்ப வெளியே பொருளும் பேரோட ஆயிரம் பொருளும் வாய்ப்பு கட்டல் 1007. எப்படி 2 நிமிஷம் தான் எடிட்டில் தூக்கப்படும். தமிழ் பக்கம் அதிகமா. தமிழ் தமிழ்நாட்டுல கொம்பேசூராக்கு தமிழுக்கு என்னடா சம்பந்தம்? கமுடுறா. நானும் மறந்து. ஆக்சியோன் பேரே வழியே இல்லை, ஆக்சியோன் பேரே. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். என்னோட ட்ரைனிங் டெஸ்ட் பண்ணிட்டு அதான் போட்ட போறான்டா. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் 1007. நீதான் அருமையை விதிர் விதித்து உண்மையை யார் கலருக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாருங்க உங்க சேனலுக்காக. சொல்லு ப்ளீஸ் டொனேட் பண்ணுங்க காசு. நாங்க ஆல்ரெடி 2 தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்கிறேன். நான் முருகர் கேட்கும் போது சுட்ட பழம் வேணுமா, சுறா வேணுமா முருகர் கேட்டாரு. அரியட்டா சில்லின்னு வந்து இறந்துக்கல, அது சொல்ல கோமாளிமா அடிக்கிறோம். பிரியாணிக்கு எல்லாத்தாகி பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இடவாசி சரியில்லை. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம் தெரியுமா சஞ்சய் தான், எல்லா பொருளையும் போட்டு கலரி அப்புறம் அடுப்பாக நின்றுருவோம். ரெடியா ப்ரோ? நெருப்புடா நெருப்பு இல்லடா. அது பச்சனும் பாரு, 10ஆம் பேரு போதுப்பா. அது பொசிங்கிற உள்ளாரு அமுத்த அமுத்த. அதான் நான் ஊது கொண்டா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வாங்க அனப்பு கட்டுங்க, அனப்பு கட்டுங்க guys. இதெல்லாம் வேலைக்காவது சீரியஸா சீமல அடுப்பு வச்சிருவோம்பா. 10 நீ தாண்டா வேணும். நான் பத்திட்டு ஏங்க இப்படி போட்டுங்க. ஆரம்பிக்கலாம். வில்லேஜ் சமையல் மங்களகரமா உண்டால ஆரம்பிக்கிறோம். செக்குல ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். கடல் என்னடா அது? எல்லாமே அள்ளி போட்டு செய்ய வேண்டியது. ஒரு வழி இல்ல. பிரியாணி வாசம் இப்பயே வருதுப்பா. என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மட்டும்தான் வரும், லாஸ்டா வராது. இப்பயே முடிச்சுக்கிறோமாப்பா. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் ஏமாத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் தக்காளியை போடணும் நண்பர்களே. அரவிந்த் மாசம் ட்ரீட். அரவிந்த் இஸ் பேக். அரவிந்த் பேக் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இன்னும் போடுறோம் வரை நல்லாதான் உள்ளது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இரு பச்சை வாசம் போகணும்ல. என்னதுடா எடுத்துருவான்டா. ஆனாடா வெறுங்கையில பிடிக்காத அவரா இது ஒரு சூடுன்னு இதை வர. கண்டிப்பா அருமையான குக்கு. சுட்ட சுட்ட இருக்கிற குண்டான கையில பிடிக்கிறாப்ல. டேய் நெருப்பே என் பக்கம் வர்றாத. இங்க காட்டுறாடி. சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு.
நண்பர்களே என்னன்னா எல்லாமே போட்டாச்சு, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து கொதிச்சதுன்னா டேஸ்ட்டை பார்த்துட்டு அரிசியை போட்டு வேக வச்சு, அரிசி வெந்ததுக்கப்புறம் மேலே தம் போட்டு இறக்கணும்னா பிரியாணி ரெடி. குட் பேட் அகிலி. ஆதிக் மிரட்டி வச்சுட்டாரு. அப்ப அஜித் மிரட்டல. இனிமேல் தலை ஃபேன் இல்ல, ஆதிக்கு என்ன ஃபேன் தான் இனிமேல். அதாவது எப்படின்னா இவன் இந்த பிரியாணி மாதிரி தான், பிரியாணி தான் சாப்பிட முடியும், மசாலா சாப்பிட முடியாதுல்ல. அதே மாதிரிதான் டேரக்டரை பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. அஜித் தாங்க மிரட்டி இருக்கிறாரு. தலைன்னு 10 கட்டுவாள் இருந்தேன், ஆதிக்கான 10 அரிசி வேகணும். எவ்வளவு பதம்னு பார்த்தாதான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றும். போதும், தண்ணி போதும்னு நினைக்கிறேன். வரலைங்கிற நான் பத்தாதா? டம்ளர் எடுக்க முடியாது உள்ள போட்டு. இல்லப்பா, அது வந்துட்டு நம்ம கணக்கு, இதுக்கு கணக்கு கிடையாது. இது பதம் பார்த்து தண்ணி ஊற்றுது. அதெல்லாம் இருக்கு. பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் பிரியாணினாலே தம்மு தான். இப்ப நீ என்ன பண்ணு? உப்பு ஃபுல்லா போட்டடா. பாத்துட்டு தானே போட்டேன், இப்பதான் டேஸ்ட் பார்த்தேன். கழுவாத உப்பு பத்தல என்ன பண்ணுவ? மறுபடியும் நீ தான் கொண்டு வரணும். கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். நாங்க இந்த பிரியாணி செஞ்சது தப்புதான். என்ன பண்றது? மறந்துட்டு வந்துட்டாங்க மறுபடியும். என்ன கதை? உப்பு அதிகமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய்யூத்தி செங்கோட்டி சமத்தது திருச்செங்கோட்டை டைம் பாஸ் ப்ரோஸ். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி ஆயிருச்சு. தம் போட்டிருக்கோம். தம் ஏறுற வரைக்கும் ஒரு சின்ன வைப் பண்ணலாமா? பண்ணிடுவோம். மறந்தது ஏன் மேடம் இவ்வளவு சோகமா பாடுறீங்க? மறந்து எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? மறதி நமக்கு வந்தா டோப்பு தான். பழசெல்லாம் மறந்தாச்சு, புதுசாக பிறந்தாச்சு, மனச துவைக்க அது சோப்பு தான். நேத்தோட எண்ணங்கள் நேத்தோட எண்ணங்கள் நேத்தே போச்சுடா. நான் இப்போ ஆரடி பட்டாம் பூச்சிடா. ஞாபகம் மறதி டாக்டர் ஹாப்பி அட ஹாப்பி இதுதான்டா. லாசு மெமரி லாசு வீடா குமா கோடி காசு காசு வாழ்ந்து பாரு பாசு பாசு ஞாபகங்கா டேஞ்சர் கேசு கேசு. மறதி நமக்கு வந்தா டோப்பு தான். பழசெல்லாம் மறந்தாச்சு, புதுசாக பிறந்தாச்சு, மனசை துவைக்க அது சோப்பு தான். மக்களே ஃபைனலா பிரியாணி ரெடி ஆயிருச்சு, வாங்க. கம்மா கம்மன்னு தூக்குது. கலர்டா, ஏன்னாலே கலர் தான்டா. எல்லாத்தையும் எல்லா டிஷ்ஷும் குருமா குழம்பு மாதிரி மனசு வருது. கரெக்டா இருக்கும். அடி பிடிச்சா இல்ல அடி பிடிக்காது. நுறுக்குதே. ஆஹா, சரி இதுக்கப்புறம் பூவாட்டம்பா அப்பா. ஆஹா, அப்ப பண்ணதா கைஸ் இது. ஆக்சுவலா இவ்வளவு நல்லா வரும்னு எங்களுக்கே தெரியாது. இன்னும் டேஸ்ட் வைஸ் பார்க்கல. டேஸ்ட் வைஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு செம்ம கூட வேணாம். அப்படியே சாப்பிடுவோம். சுருக்குன்னு காணாலும் அள்ளுது கைஸ். எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல.
பூ மாதிரி வந்திருக்கு. பீஸ் பாருங்க, பீஸ் பாருங்க, பூ மாதிரி போயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது பிளாஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சோம். ஆனா உண்மையுமே சாப்பாடு பிளாஸ்ட் ஆயிருச்சு. ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு, காரம் எல்லாமே கரெக்டா தான் அமைஞ்சிருக்கு. அரிசியுமே வெந்திருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும் அரிசி எல்லாம் வெந்துருச்சு. ஓகே காய்ஸ், அவ்வளவுதான். அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதை உங்களுக்காக நாங்க ட்ரை பண்ணி சமைச்சு அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். மீண்டும் மீண்டுமா